الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடமையாக்கிய பரவாயினான ஷாக்களை கொண்டவராக அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு ஒரு சில வசனங்களை இவ்விடத்திலே ஞாபகப்படுவதற்காக உங்களுக்கு இன்றைய இந்த வகுப்பில் சூரத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தின் ஒரு சில பகுதிகளை இன்ஷா அல்லாஹ் குறிப்பிட்ட நேரம் பார்க்கலாம். சூரத்துல் கத்ர் என்பது இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் என்று வரக்கூடிய இதெல்லாம் இந்த அத்தியாயம் மதீனாவில் திறக்கப்பட்ட மதனி அத்தியாயமாகும். நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அல்குர்ஆனுடைய அத்தியாயங்கள் இரண்டாக பிரிக்கலாம். மக்கி அத்தியாயங்கள், மதனி அத்தியாயங்கள். மதனி அத்தியாயங்கள் என்பவை மதீனாவில் குறிப்பாக ஹிஜ்ரத்துக்கு பின்னர் இறக்கப்பட்ட அத்தியாயங்கள் ஆகும். இதிலே 5 சூரத்தில் 5 வசனங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தின் ஆரம்பத்தில் சொல்றார், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். இன்னா நிச்சயமாக நாங்கள், அன்ஸல்னாஹு அதை இறக்கினோம், ஃபீ லைலத்தில் கத்ர் கத்ருடைய இரவில் இறக்கினோம். நிச்சயமாக நாங்கள் அதனை கத்ருடைய இரவில் இறக்கினோம். எதனை என்று இந்த இடத்துல சொல்லப்படவில்லை. ஆனால் தஃசீர் உலமாக்கள் அந்த எதனை என்பதற்கு அல்-குர்ஆன் என்று சொல்லுவார்கள். இதுதான் சரியான கருத்து. என்றால் இதற்கு முந்தைய அத்தியாயம் சூரத்துல் அலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற அல்-குர்ஆன் தான் சொல்லி வருகிறது. அதனால இன்னா நிச்சயமாக அன்ஸல்னாஹு அதனை நாங்கள் இறக்கினோம் என்று சொல்றாங்க. எதனை என்றால் அல்-குர்ஆனை இறக்கினோம். இதுல முதலாவது நம்ம பார்க்கலாம், அல்லாஹ் இன்னா அப்படின்னு சொல்றோம். இன்னா நிச்சயமாக நாங்கள் என்ற நாங்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. எத்தனை அல்லாஹ் ஒரு சில சந்தேகம் வரலாம். நிச்சயமாக நாங்கள் இருக்கணும், அவை எத்தனை பேர் சேர்ந்து இறக்கிறது? அல்லாஹ் ஒருவர், அல்லாஹ் அஹத். நபியே நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ் ஒருவன் தான். அல்லாஹ் ஸமத், அவன் படைப்பினங்கள் தேவையில்லாத, நமக்கு எந்த தேவையும் இல்லை. லம் யலித் வலம் யூலத், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அதாவது அவன் யாருக்கும் தந்தையும் இல்லை. வலம் யூலத், அவனுக்கு தாய் தந்தையும் இல்லை. அல்லாஹ் ஒருவர் என்றது அந்த கொள்கை. ஆனால் நீங்க அல்லாஹ் சொல்றார், இன்னா நாங்கள் வைக்கிறோம் சொல்றார். தஃசீர் உலமாக்கள் பொதுவாக அரபு மொழி தமிழில் இருக்கிறது. சில இடங்களில் ஒரு பெரிய விஷயத்தை சொல்லும் போது தனியை செஞ்சார்கள், அதை நாங்கள் சொல்றதுக்கு ஒரு பெருமை. அவ்வளவு பெரிய விஷயம் கிடைக்கும். இப்ப ஏதாவது உட்கட்டான சிக்கலான டைக்கிறதுக்குள்ள அதனுடைய முழு அதிகாரம் நம்மளுக்கு இருந்தால் நம்ம சொல்றோம், அதை நாங்கள் பார்க்கணும், நீங்க போக நான் பார்க்கணும். அப்ப அந்த நாங்க பார்த்துக்கிறது நான் பார்த்துக்கிறத, அப்ப அந்த இடத்துல முழு அதிகாரம் என்னைக்கிட்ட இருக்கேன்னு சொல்றதுக்காக சொல்ற வசதி தான் நாம பார்த்துக்கிறோம். சிலர் சொல்ற நாம ஒரு பெரிய வேலை செய்வோம், ஆக்கள் நம்மளுக்கு வருவாங்க, அந்த டைம்ல சொல்லுவோம் எங்களை பத்தி தெரியுது நாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த மாதிரி அறவிலை அந்த இடங்களில் கொண்டுதான் அல்-குர்ஆன் இறக்கி வைத்தல் என்பது ஒரு சமுதாயத்திற்கு செய்யப்பட்ட மிகப்பெரிய நியமனம். மறுமை நாள் வரையிலும் அல்-குர்ஆனை போன்ற ஒன்றோ அல்லது அல்-குர்ஆன்
வருஷத்துக்கு போகும் நம்ம அல்குவான் பிள்ளைகள்லாம் பிரிக்கணும், முரண்படக்கூடாது. இந்த காலத்துக்கு பொருத்தம் இன்னும் 10 வருஷத்துக்கு பொருந்தாது என்பதெல்லாம் எவ்வளவு காலத்துக்கும் அது முரண்படாத பொருத்தமானதாக இருக்கும். இது மாதிரி நம்ம கொண்டு வாங்க இதுவரைக்கும் சவால் கொடுத்தது. அப்ப இந்த பெரிய ஒரு பெரிய ஒரு சவால் விடக்கூடிய அல்குர்ஆனை இதுவரைக்கும் இந்த நவீன காலத்தில் இருந்த நவீன கண்டுபிடிப்புகளை வச்சு கூட அல்குர்ஆனை பொய்யாக்குறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்து முடியாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொக்கிஷன் இந்த அல்குர்ஆன் ஒரு வாழும் அற்புதம் சொல்லுவார்கள். அப்ப இந்த அல்குர்ஆனை அல்லாஹ் இறங்கியிருக்கிறார்களா அது பெருமையோடு செல்லப்பட வேண்டிய விஷயம். நான் தான் அந்த அடிப்படையில் சொல்றாங்க நாங்கள் அதை இறக்கிறோம். இந்த மாதிரி நிறைய நிச்சயமாக நாங்கள் இந்த திக்ரை நாங்கள் இறக்கிறோம். அதை பாதுகாக்கிறது நாங்கள் தான். நீங்க ஒன்றுமே அந்த குர்ஆன் ஒன்றுமே செய்ய அந்த குர்ஆனை நாங்கள் பாதுகாப்போம். குர்ஆனை மாற்றுறதோ, குர்ஆனை பொய்யாக்குறதோ, குர்ஆனை போல கொண்டு வரதோ, குர்ஆனில் கொஞ்சத்தை இல்லாமல் ஆகிறதோ, தௌராத், இன்ஜீல் இதெல்லாம் திரிவுபடுத்தப்பட்ட மாதிரி அல்குர்ஆனை திரிவுபடுத்தப்படுறதோ உங்களால் ஒன்றுமே செய்யலாம். எனக்கு இறுதி வேறு இதை பாதுகாக்கிறது எங்களுக்கு. அதனால்தான் ஹாஃபிஸ்களை வச்சு அதை பாதுகாக்கிறாங்க. ஹாஃபிஸ்களோட உள்ளங்கள் அது நம்மளை அறியாம நம்ம பிள்ளைய கொண்டு இன்னும் மதரசா விடுறோம். நம்ம பிள்ளைய கொண்டு இன்னும் மதரசா எனக்கு அவங்க கொண்டு நமக்கே தெரியும். சிலர் நமக்கு தெரியும் இல்லாட்டி ஏதாவது நம்ம கூப்பிடுறாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு காரணம் ஆகிக்கலாம். ஆனா அல்லாஹ் அதுல இன்னும் வச்சுக்கிறாங்க. நம்மளோட பிள்ளையை வச்சு அல்குர்ஆன் அல்லாஹ் பாதுகாக்கிறாங்க. அல்குர்ஆன் சாதாரணம் இல்ல. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாஹின் இந்த நமோதரம் ரிவர்ஸ்ல பாடமான ஒரு ஹாமில் எழுதுறான். அவ்வளவு பக்கா இந்த ஹாமில் எழுதுறான். ரெண்டு போட்டிகள் நடக்குது. கோடிக்கணக்கான பரிசு கொடுக்கக்கூடிய போட்டிகள் வெளிநாடு சவுதி அரேபியா. இப்ப அல்லாஹ் இதை பாதுகாக்கிறதுக்கு நாங்க பொறுப்பு பண்ணி சொல்றோம். அந்த இடத்துல பெருமைக்குரிய இடங்கள், பெரிய சவால் வரக்கூடிய இடங்கள் எல்லாம் நாங்கள் பெருமைக்காக பயன்படுத்துவாங்க. தவிர இது நாங்கள் நிறைய பேர் அல்லாஹ் கருத்தை கொடுக்காது. இதெல்லாம் அல்குர்ஆன்ல புறமுடிக்கிறார்கள். அதாவது கிடைத்தேயவாதிகள் என்றால் மேற்கு நாடுகளில் இருந்து கிழக்கு நாடுகளுக்கு வந்து முஸ்லிம் நாடுகளுக்கு வந்து அரபை படிச்சு, குர்ஆனை படிச்சு, குலோபல் குர்ஆனை படிச்சு, உசூல் ஹதீஸை படிச்சு இவங்க யாருன்னா கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும். இவங்க அரபு நாடுகளுக்கு வருவாங்க. வந்து அல்குர்ஆனையும் அரபு மொழியும் பயங்கரமா படிப்பாங்க. அது என்னத்துக்காக படிக்கிறேன்னு சொன்னா அல்குர்ஆனில் உள்ள கருத்து பிழைகளை, இலக்கண பிழைகளை, எழுத்து பிழைகளை கண்டுபிடிக்கும். இப்படி எல்லாம் வந்து படித்தவங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில சில குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக இந்த மாதிரி கருத்தை எடுத்து விட்டுருவோம். அல்லா சொல்லப்பட்ட அல்லாஹ் பலராக இருக்கும். எனவே அல்லாஹ் நிறைய பேர் இருக்கிறார், கருத்தை பதிக்கிறதுக்காக சில கருத்துகள் அப்படி சொல்லப்படும். நிச்சயமாக நாங்கள் அதை இறக்கினோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்குர்ஆன் இறக்கப்பட்டதா அல்லது படைக்கப்பட்டதா ஒரு சர்ச்சையான விஷயம். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் அவங்களோட காலத்துல அல்குர்ஆன் படைக்கப்பட்டது என்று சொல்லுங்கள் என்று முஅத்தஸிலாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். முஅத்தஸிலாக்கள் வழிகட்ட ஒரு குழுவர். அவங்க என்ன சொன்னாங்க, அல்குர்ஆன் படைக்கப்பட்டது நீங்க சொல்லுங்க சொன்னாங்க. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ் சொல்லல, நான் சொல்ல மாட்டேன். அல்குர்ஆன் இறக்கப்பட்டது
சரி, அது படைக்கப்பட்டதுதான் எப்படியா இல்லை படைக்கப்பட்டதுதான் படைக்கப்பட்டதுன்னு சொல்லுங்கள். அந்த காலத்தில் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டார்கள், ஜெயிலுக்கு அனுப்பப்பட்டார்கள். என்னதுக்காக அல்குர்ஆன் படைக்கப்பட்டது சொல்லுவாங்க. அவர் சொன்ன நான் படைக்கப்பட்டதுன்னு சொல்ல மாட்டேன், இறக்கப்பட்டதுன்னு சொல்லுங்க. அப்ப சிலாரும் சொன்னாங்க இது சரி நீங்க தப்புறதுக்காக வாங்க, இந்த கொடுமைகள் தப்புறதுக்காக வாங்க, நீங்க சொல்லுங்க நான் படைக்கப்பட்டது சொல்லுங்களேன். அவர் சொன்னது இல்லை, நான் தப்புறதுக்காக சொல்லிட்டு போகலாம், பின்னால் வரக்கூடிய மக்கள் அஹ்மது அம்பல் அல்குர்ஆன் படைக்கப்பட்டது சொல்லிட்டாரே என்று அதை ஒரு ஆதாரமாக கொள்ளலாம். அதனால என்னுடைய உயிர் போனால் நான் ஜெய் வாழ்க்கை அனுபவிச்சால் அல்குர்ஆன் படைக்கப்பட்டது சொல்ல மாட்டேன்னு சொன்னார். இது என்ன பிரச்சனை போறாரு? எல்லாம் நல்லா படைப்பிட்டது, அல்குர்ஆன் நிறைய படைக்கப்பட்டது படைப்பிட்டது. இது அல்குர்ஆன் படைக்கப்பட்டது சொல்றதுல என்ன பிரச்சனை? தேசத்துல தானே நமக்கு சுனோபல யோசிக்கிறார். அந்த மற்ற சில ஆட்கள் அதை சொல்றான் அல்குர்ஆன் படைக்கப்பட்டது. இது சும்மா வார்த்தை மட்டுமில்லை, இது ஒரு இடத்துல போய் முட்டுது. எங்க போய் முட்டுதா? அல்குர்ஆன் இன்னும் இருக்குதானே, இது குர்ஆன் இல்லை, இது இது சொல்றது முஸ்ஹப். இது உண்மையான பேர் முஸ்ஹப். முஸ்ஹப் என்னன்னா மட்டை, தாள், மை இதெல்லாம் சேர்ந்து புத்தகம் மாதிரி நம்ம இது வந்து செய்திகள் முஸ்ஹப். அல்குர்ஆன் என்பது அல்குர்ஆனுடைய எழுத்து வடிவம் தானே. அல்குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ் பேசுகிறார். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொன்னார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சஹாபாக்களுக்கு சொன்னாங்க. இப்படி சஹாபாக்கள் பாடமாக அல்லாஹ்வை தொட்டு நம்ம நடந்துச்சு. இது அல்லாஹ் வந்து பேசினதுதான் அல்குர்ஆன். அது அல்குர்ஆன் அல்-கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தை என்பது அல்லாஹ்வுடைய சிஃபத், அல்லாஹ்வுடைய பண்பு. நாம அகீதாவை படிக்கிறோம், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள். அல்லாஹ்வுடைய பெயர்களை அல்லாஹ் கிரிக்கெட் சொல்லணும், அல்லாஹ்வுடைய பண்புகளை அல்லாஹ் கிரிக்கெட் சொல்லணும். இதுல எதையுமே நாம் மாற்றக்கூடாது, எதையுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்வுடைய பண்புகளை, அல்லாஹ்வுடைய பண்புகள் நிறைய சொல்லப்படி. அல்லாஹ் கேட்டல் ஒரு பண்பு, பார்த்தல் என்ற அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ் கேட்டல் என்ற அல்லாஹ்வுடைய பண்பு. அல்லாஹ் கேட்கிறாரு நம்ம விளங்கணும். நாம மெதுவாக வைத்தால் அல்லாஹ் கேட்கும், மனசுக்குள்ள கரைச்சாலும் அல்லாஹ் கேட்கும், சத்தமாக கரைச்சாலும் அல்லாஹ் கேட்கும், தனியாக கரைச்சாலும் அல்லாஹ் கேட்கும், எல்லா விஷயத்தை கரைச்சாலும் கேட்கும். தனித்தனியாக அல்லாஹ் கேட்கும். உலகத்தில் வைக்கக்கூடிய எல்லா விஷயம் ஒரே டைம்ல கரைச்சாலும் அல்லாஹ் தனித்தனியாக கேட்கும். இதான் நாம விளங்கி வச்சுக்கணும். இது இப்படிதான் வேண்டாம். ஒருவர் வந்து அல்லாஹ் கேட்கும் என்று சொல்றது அது கேட்டறியாது. அல்லாஹ் வந்து தீர்மானம் எடுப்பான் என்றுதான் நாம விளங்கணும். அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் நாம எப்படி என்ன விளங்குறோம்? அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் எல்லாம் விளங்குது, தெரியும். இதான் நாம விளங்கி வச்சுக்கணும். இதான் சரி. பார்த்தல் தெரியும். ஒரு ஆள் வந்து அல்லாஹ் பார்க்கிறான் கண்ணால பார்க்கிறான் என்று நாம நம்பக்கூடாது. அது வேற கருத்து கொடுக்கணும். அல்லாஹ் அவதானிச்சு செய்கிறான் என்று கருத்து சொல்றாங்க. இது பிள்ளை. அல்லாஹ்வுடைய பண்பை பத்தி நம்ம அல்லாஹ் பார்க்கிறான் நாம நம்பிக்கை சரி. அல்லாஹ் பார்க்கறான் எல்லாத்தையும் பார்க்க, நம்மளை பார்க்கான், ஆராய்ச்சி பார்க்கான், மண்ணுக்குள்ள இருக்கிறதை பார்க்கான், இருட்டுக்குள்ள இருக்கிறதை பார்க்கான், தனியை இருக்கிறதை பார்க்கான், ஆக்களோட இருக்கிறதை பார்க்கான். நாம செய்வது எல்லாத்தையுமே அதை பார்க்கலாம். பார்த்தல் என்ன நமக்கு தெரியும், பார்த்தல் தெரியும். இதை விட்டுக்கொண்டு பார்த்தல் என்று நம்ம விளக்கப்படா அவதானிச்சு அந்த விளக்கம் அந்த கருத்தில் இதுக்குள்ள எதுக்குள்ள சிலாக்கள் சொல்லப்பட்டார். இதுக்குள்ள இதே மாதிரி அல்லாஹ்
பேசுறாங்க. முத்தசிலாக்கள் என்ன செய்வாங்கன்னா சிவத்துகளை எல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவோம், மறந்துடுவோம். வேற கரெக்ட். இப்ப அல்லாஹ் பேசுகிறான் என்பதெல்லாம் சொல்லுவாங்க, இல்ல அல்லாஹ் பேசல. அல்லாஹ் இது என்ன அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை இல்லை. அது வேற கருத்து கொடுத்துருப்போம். அது நிறைய கருத்துகள் கொடுக்குறாங்க. அவரும் சுன்னா ஒரு ஜமாத்தை போல அல்லாஹ் பேசுறோம்னா பேசுறோம். நாம பேசுறோம், நான் பேசுறேன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி பேசுறேன். இதே மாதிரி அல்லாஹ் பேசுறா, ஏதோ ஒரு ஸ்டைல் மனிதனை மாறி பேச மாட்டான். நாம பேசுற மாதிரி அல்லாஹ் ஏதோ வகையில் பேசுறான். அதுக்கு சவுண்ட் இருக்கி அல்லாஹ் சவுண்ட் போட்டு பேசுறான். இப்ராஹிம் அவர்களுக்கு அது விளங்குச்சு, அவங்க வந்து சொல்றாங்க. இப்படிதான் நாம நம்பணுமே தவிர வேற வித்தியாசமான கருத்துக்களை நாம கொடுக்கக்கூடாது. இது அலுவலக போட்டு. அப்ப அல் குர்ஆன் படைக்கப்பட்டது என்று நாம சொல்றோம்னா அல்லாஹ் ரசிகத்தை எல்லாம் படைக்கல. படைக்கப்பட்டதுன்னு சொன்னா அல்லாஹ் ரசிகத்தை படைக்கப்பட்டு வந்திருக்கும். அப்ப அது வரக்கூடாது. வரையில அல்லாஹ்வுடைய மனுவில் அவங்க படைக்கப்பட்டதெல்லாம் யார் படைச்சாங்க? எந்த ஒரு விஷயத்த எந்த கையில படைக்கிறது, எந்த கை படைக்கப்பட்டது நானே படைக்கிறது கையில எந்த கை படைக்கிறத யார் படைக்கணும்? இந்த முறை படைக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தை படைக்கப்பட்டதை இன்னொரு ஆள் படைச்சிருக்கோம். அதுக்குள்ள சிக்கலாக எந்த கையை நானே படைக்கல, எந்த கை படைக்கப்பட்டதோ அந்த கை படைக்கப்பட்டது. யார் படைச்சா? அல்லாஹ் படைச்சான். அல்லாஹ்வுடைய கை படைக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய வார்த்தை படைக்கப்படுகிறது, இன்னொரு ஆள் படைச்சிருக்கணும். அப்ப இன்னொரு அல்லாஹ்வுமே ஒரு அல்லாஹ் இங்கே வந்து மூத்தசிலாக்கள் சொல்றாங்க. நான் சொல்லுவேன், அல்லாஹ்வுடைய சிபத்துகள் எல்லாம் படைக்கப்படாதவை, அல்லாஹ்வுடைய தாக்கல் சம்பந்தப்படாது. அதன் அடிப்படையில் நாம சொல்றோம் அல் குர்ஆன் படைக்கப்படவில்லை, அது விரட்டப்பட்டது. அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்து கொடுத்தார்கள். இது கொள்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்கள். இன்ன அன்ஸல்னாஹு, நாங்கள் அதை இறக்கினோம், ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவில் இறக்கினோம். கத்ர் என்று சொன்னா உங்களுக்கு கலாகத்ர். அப்ப என்னன்னா கலாகத்ர் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு, வானம் பூமி படைக்கப்பட்டதுக்கு 50,000 வருஷத்துக்கு முந்தையே எல்லாத்தையும் பிரித்து அல்லாஹ் பேனையை படைச்சு பேனை எழுதிச்சிருந்தா எல்லாத்தையும் பிரித்து. இன்றைக்கு நான் பேசுற விஷயம் எல்லாமே எழுதப்பட்டுச்சு. எல்லாமே இன்றைக்கு இந்த பயானுக்கு ஆறாவது இருப்பாங்கிறது எழுதப்பட்டது. இன்றைக்கு இந்த பள்ளியில் எத்தனை ஃபேன் வேலை செய்ய எழுதப்பட்டது, எல்லாமே எழுதப்பட்டுச்சு. ஆனா அந்த இந்த லைலத்துல் கத்ர்ல கலா அது எழுதி முடிச்சு. கத்ர்ன்றது அல்லாஹ்வுடைய இந்த உலகத்தில் என்ன நடக்கும் என்ற சுருக்கம் தான் அந்த கத்ர். இந்த கத்ர் எழுதப்பட்டாச்சு. இந்த லைலத்துல் கத்ர் இரவுக்கு இந்த வருஷத்துக்கு, அந்த வருஷத்துடைய முழுதும் ரீஃப்ரெஷ் பண்ணப்படும். மலக்குமார்கள் பொறுப்பு கொடுக்கப்படும். இந்த வருஷத்துக்கு எல்லாரும் அதை நம்ம மனுஷன் இந்த மிருகங்கள் அதை நம்ம இந்த இத்தனை பேர் மௌத்தாகும், இத்தனை பேர் உயிரை கைப்பற்றணும், நம்மளுக்குள்ள செல்லாமல் இத்தனை உயிரை நீங்க கைப்பற்றணும். இந்த வருஷத்துக்கு இத்தனை உயிர் இந்த இடத்துல இந்த நாள இந்த சந்தர்ப்பத்தில் கைப்பற்றணும் அவர்கள் பொறுப்பு கொடுக்கிறார். இந்த பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுறது இந்த லைலத்துல் கத்ரில் அந்த வருஷத்துக்கு. அதனாலதான் இதுக்கு லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுறது என்பதை உலகமாகக்கூடிய கருத்து பார்க்கக்கூடிய. இதே மாதிரி ஏன் லைலத்துல் கத்ர் சொல்லப்படுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. அதுல கத்ர் சொன்னா பெருமையை கண்ணியமானது, அந்த இரவு கண்ணியமானதுனால கத்ர் சொல்றாங்க. இப்படி பல கருத்துக்கள் இருக்கு. இருந்தாலும் பெரும்பாலான உலகமாக சொல்லக்கூடிய மிக நெருக்கமான மிக சரியாக இருக்கு. அந்த வருஷத்துக்குரிய கத்ர், வருஷத்துக்குரிய எல்லா விஷயமும் மலக்குமார்களுக்கு ஒப்படைக்கப்படுறது அந்த இரவில் தான். அதனால்தான் அதுக்கு லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று அந்த இரவு கண்ணியமானது, அதுவும் முரண்பாடான கருத்தில். அதே போல அந்த நாளில் அந்த இரவில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் 1000 மாதங்களை விட சிறப்பானதாக பார்க்கிறோம். அப்ப அந்த சிறப்பை சொல்றதுக்கு
அதுவும் என்னன்னா நேரத்தில் பத்திரத்தை இரவு எல்லா மலக்குமாரும் வானத்தில் இருக்கிறோம். அப்போ பூமியில ஒரு இடம் கூட ஃப்ரீயா இருக்காது, ஃபுல்லா மலக்குமார் நிறைஞ்சிருக்காங்க அந்த நேரத்தில் அது வேறு. அதனால அது நெருக்கமாக இருக்கிறதால நேரத்தில் பத்திரம் சொல்ற கருத்து இருக்கு. உதாரணமா காபத்துள்ளார் பார்த்தீங்கன்னா அவங்க 27வது நாள் ஃபுல்லா இந்த காபத்துள்ளார் சேர்க்கிறாங்க. அப்ப என்ன மதுவாகிட்டே நெருக்கமாகிட்டு சுருங்கிட்டே. அதே போல நேரத்தில் பத்திரிகையில் மலக்குமார்கள் எல்லாருமே பூமிக்கு இருக்கிறதுனால பூமியில ஒரு இடம் கூட எல்லாம் மலக்குமார்கள் நிறைஞ்சி இருப்பாங்க. அதனால நேரத்தில் பத்திரிகை இதெல்லாம் முரண்பாடு இல்லாத சரியான கருத்துக்கள் தான். அதனால லைலத்துல் கத்ர்ல மிக பெரும்பாலான உலமாக்கள் சொல்றது அந்த இரவில் தான் அந்த வருஷத்துக்குரிய ஒவ்வொரு மனிதனுடைய கலாச்சாரம் பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. அதனாலதான் அந்த இரவை நாம் உயிர்ப்பிக்கணும், அதில் நம்ம நல்ல செய்தியை வழிபடணும், நம்மளோட கலாச்சாரம் நல்லதாக இருக்கணும், அல்லாஹ்விடத்தில் நம்ம பிரார்த்திக்கணும் என்பதெல்லாம் அந்த இதில் சொல்லப்படுகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனங்களில் இந்த அத்தியாயத்துடைய ஒரு சில தப்சீர்களை அடுத்த வசனங்களை தப்சீர்களை பார்க்கலாம். இதில் அல்குர்ஆனை வைத்து அல்குர்ஆன் குறித்துள்ள விஷயங்களை அறிந்து அதன் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் படிக்கக்கூடிய விஷயங்களில் எது பிரயோஜனமானதோ அதை அமல் செய்வதற்கு இல்லாமல் பதில் ஷாமுத்தாலா என் மனைவி வராக அஸ்ஸலாமு அலைக்கும்.